வெல்கம் டு செவன் இஸ் காட் சேனல். டிசம்பர் 3ஆம் தேதி ஏற்றப்பட்ட கார்த்திகை தீபம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 11 நாட்களாக மலை மேல் அண்ணாமலையார் மலை மேலே 11 நாட்கள் கார்த்திகை தீபம் எரிஞ்சது. 12வது நாள் இன்று அதிகாலை அதிகாலையில் பார்த்தீங்கன்னா கொப்பரையை கீழே இறக்கி அதில் இருந்த காடா துணியெல்லாம் கீழே போட்டுட்டு கொப்பரையில் இருந்த மையெல்லாம் வலிச்சிட்டாங்க. வலிச்சிட்டு கொப்பரை கீழே இருக்கும் பணி தொடங்கிட்டாங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 11 நாட்கள் மாலை 6 மணிக்கு கார்த்திகை தீபம் ஏற்றுறாங்க. கார்த்திகை தீபம் ஏற்றுறவங்க இங்கேயே டென்ட்டு போட்டு தங்கியிருக்கிறாங்க. பனி நிறைய பெய்யுதுங்க நண்பர்களே. ஆனாலும் இந்த பனியை பொருட்படுத்தாமல் இங்கேயே தங்கி கார்த்திகை தீபத்தை ஏற்றுறாங்க. உலக பிரசித்தி பெற்ற இந்த அண்ணாமலையார் கார்த்திகை தீபம் நாமளும் ஒரு தரிசனம் பண்ணுன்னு சொல்லிட்டு அதிகாலை 4 மணிக்கே குளித்து முடிச்சுட்டு மலை ஏற ஆரம்பித்தோம். 1 மணி நேரத்தில் மலை ஏறி முடித்தேன். அப்படி ஏறியும் கொப்பரையை கீழே இறக்கி கட்டும்போது தான் நானே போனேன். தீபம் எரியும் போது எங்களால் தீபத்தை பார்க்க முடியல. இந்த திருவண்ணாமலையிலே பிறந்து வளர்ந்து இத்தனை வருடமாக இருந்தும் நான் ஒரு நாள் கூட தீபத்தை தரிசனம் பண்ணதே கிடையாது. இந்த வருடமாவது கண்டிப்பாக தரிசனம் பண்ணணுன்னு தான் போனோம். ஆனால் எங்களால் தரிசனம் பண்ண முடியல. நாங்கள் போகிறதுக்குள்ளே கொப்பரையை கீழே சாய்ச்சிட்டாங்க. கீழே சாய்ச்சி கட்டி கொப்பரைக்கு கீழே இறக்கும் பணி தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தாங்க. போன வருடம் பெய்த கனமழையால் அண்ணாமலையார் மலை சரிஞ்சு இருக்கு. சரிவு ஏற்பட்டு அதனால் இந்த வருடம் பக்தர்கள் நிறைய பேர் மேலே ஏறுவதற்கு அனுமதி இல்லைன்னு சொல்லியிருந்தார்கள். ஏன்னு அப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, போன வருஷம் பெய்ஞ்ச கனமழையால் மலை உறுதித்தன்மை இல்லாமல் இருக்கிறதுனால யாருக்கும் மேலே ஏற அனுமதி இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. ஏன் இந்த கார்த்திகை தீப திருநாளில் இந்த கொப்பரையை இவ்வளோ வேக வேகமாக இறக்குறாங்கன்றது நம்மள எத்தனை பேருக்குங்க தெரியும்? இதனுடைய பின் ரகசியம் நிறைய இருக்குது. ஏன் இவ்வளோ சீக்கிரமாக கொப்பரையை கீழே இறக்கி கொட்டிட்டு அதில் இருக்கிற மையை ஏன் சீக்கிரமாக வேக வேகமாக எடுக்கிறாங்கன்றது நம்மள எத்தனை பேருக்கும் தெரியாத ஒரு ரகசியம் நிறைய இருக்குது. இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். அப்போ தான் இதனுடைய ரகசியங்கள்லாம் உங்களுக்கு தெரியப்படும். ஏன் காலையில் அதிகாலையில் ஒரு 2 மணிக்கே கொப்பரையை கீழே இறக்கிட்டாங்க. அப்படி கீழே இறக்கிட்டு அந்த காடா கொப்பரையில் இருந்த காடாலாம் கீழே எடுத்து போட்டுட்டு அதில் இருந்த மையெல்லாம் வலித்து எடுத்துட்டு உடனே கீழே இறக்கும் பணி தொடங்கிட்டாங்க. இதில் நிறைய பின்னணிகள்லாம் இருக்குது. அந்த பின்னணி என்ன என்பதை நம்ம இந்த வீடியோ மூலமா முழுசா பார்க்க போகிறோம். கொப்பரையை பராமரிக்க பணி பார்த்திங்கன்னா, மலை மேல் இருக்கக்கூடிய பவுன்னு சொல்லிட்டு சிவனடியார்கள் இருக்கிறாங்க. அவர்கள்லாம் பார்த்திங்கன்னா, இந்த கொப்பரையை பராமரிக்கிறாங்க. கொப்பரையை மேலே ஏற்றுவதற்கும் கீழே இறக்குவதற்கும் அதுக்கு தனியாக ஒரு குரூப் இருக்குது. அந்த குரூப்பு தான் பார்த்திங்கன்னா மேலே ஏற்றுறாங்க. கீழே கொப்பரை அவங்க தான் இறக்குறாங்க. தொடர்ந்து 11 நாட்கள் எரிகிற இந்த கார்த்திகை தீபத்தில் கடைசி நாளான இன்று 12வது நாள் அதிகாலையில் இந்த கொப்பரையை இதில் ஏன் வேகமாக எடுக்கிறாங்கன்னா, இதில் எடுக்கக்கூடிய மையானது அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த விசேஷமான ஒரு மைங்க. அப்படி இந்த கொப்பரையிலிருந்து எடுக்கப்படுகிற மை அண்ணாமலையார் கோவிலில் 1 மாத காலம் வைத்து பூஜை செய்து 9 வகையான மூலிகைகள் சேர்த்து அதில் மையை உருவாக்குகிறார்கள். அப்படி உருவாக்கப்படுகின்ற மையில் பொதுமக்களுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஆனால் அந்த மை நிறைய மக்களுக்கு கிடைப்பதில்லை. அது மட்டும் இல்லாமல் இங்கே எடுக்கக்கூடிய இந்த கார்த்திகை தீப திருநாளில் இருக்கக்கூடிய மை திருப்பதி ஏழுமலையானுக்கு உடம்பெல்லாம் பூசி அவருக்கு பூஜை செய்கிறார்கள். அப்படி விசேஷமான மைங்க. மலை மேலே ஏறக்கூடிய பக்தர்கள் பார்த்திங்கன்னா நிறைய குப்பைகள் இங்கேயே போட்டு போகிறாங்க. அப்படி குப்பைகள் போடுவதனால பார்த்திங்கன்னா சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுவது. அது மட்டும் இல்லாமல் மலையே லிங்க வடிவமாக கொண்ட இந்த அண்ணாமலையார் மீது நம்ம இந்தமாரி குப்பைகள்லாம் போட்டு அவர் அசுத்தம் பண்ணுறோம். அதனால் பார்த்திங்கன்னா வருகின்ற பக்தர்கள் தயவுசெய்து யாரும் மலை மேலே குப்பைகள் போடாதீங்க. அப்படி குப்பைகள் போடுறதுனால நம்ம புனிதமான இந்த மலையை நம்மளே அசுத்தம் பண்ணக்கூடாது. சிவனுடைய பாதம் காண கிடைக்காத ஒரு காட்சி. இந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையே அவ்வளோ ஒரு அழகாக தெரியும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ராஜகோபுரமும் தெரியும். இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீப திருநாளில் ஏற்றக்கூடிய மகா தீபம் இந்த இடத்துல தான் ஏற்றுறாங்க. சிவனடியார்கள் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய குப்பைகள்லாம் பார்த்தீங்கன்னா அகற்றி இருக்கிறார்கள். எல்லா மலையும் ஏறுற மாரி இந்த மலையும் நம்ம சாதாரணமாக ஏறிடலாம்னு நினச்சோம். ஆனால் அப்படிலாம் இல்லைங்க. இதில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் ரொம்ப கஷ்டம். ஏன்னா போன வருஷம் பெஞ்ச மழையால் நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா சரிவு ஏற்பட்டு நிறைய வெள்ளப்பெருக்கால் பார்த்திங்கன்னா நிறைய பாறைகள்லாம் உருண்டு சென்று இருக்குது. அதெல்லாம் பார்ப்பதுக்கு ரொம்ப பயமாக இருக்குது.
சில இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா, கொப்பரைகள் வந்து தூக்கிட்டு போகிறதே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படி எவ்வளோ கஷ்டப்பட்டு தான் இங்கே இருக்கக்கூடிய இந்த பக்தர்கள் வந்து கொப்பரைய வந்து மேலே எடுத்துட்டு வந்தாங்க. கீழ இறக்கும்போது பார்த்தீங்கன்னா, ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா, மேல ஏத்தும்போது கூட வந்து பார்த்தீங்கன்னா, கயிறு மூலியமா ஓரளவுக்கு ஏத்திட்டாங்க. ஆனா வந்து கீழ இறக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவ்வளோ ஒரு கஷ்டமா இருக்கு. நெறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அடிபட்டுருச்சு. ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, முட்டி வந்து தேஞ்சு போச்சு. சிலர் வந்து பார்த்தீங்கன்னா, உயிருக்கே ஆபத்தான ஒரு வேலைங்க. கண்டிப்பா வந்து இது நம்மளால வந்து சாதாரணமான ஆட்களால வந்து செய்ய முடியாது. சிவனுடைய அருள் இருந்தா மட்டும் தான் நம்ம வந்து அந்த வேலைய வந்து செய்யவே முடியும். இப்படி ஒரு புனிதமான வேலைய வந்து செய்வதே வந்து ரொம்ப கஷ்டம் தான். ஆனா, அப்படி இந்த புனிதமான வேலைய செய்யும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய ஆபத்துகளும் இருக்கு. அவங்க கொப்பரை கீழ இறங்கும்போது அவர்கள் படும் கஷ்டத்தை கூட இருந்து நான் கண்ணால் பார்க்கும்போது தான் தெரியுது. இதனுடைய வேதனைகள் எவ்வளோ என்று. இவ்வளோ ஆபத்தான ஒரு வேலைய வந்து இந்த பக்தர்கள் வந்து செய்றாங்களே! தங்களுடைய உயிர பணயம் வச்சு தான் அந்த கொப்பரைய வந்து கீழயே இறக்குறாங்க. அப்படி இறக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க படும் கஷ்டத்த வந்து அதன் பின்னால இருக்கக்கூடிய கஷ்டங்கள் வந்து நமக்கு நிறைய பேருக்கு வந்து தெரிவதில்ல. எங்க சேனல் சார்பாக இந்த அறநிலையத்துறைக்கு கேட்பது ஒரே விஷயம் என்னன்னா, மலை ஏறுவதற்கும், இறங்குவதற்கும், கொப்பரை எடுத்து செல்வதற்கும், இறக்குவதற்கும், இந்த ஆபத்தான பயணத்தில வந்து அவர்கள் வந்து ஒரு பாதை வந்து கற்களால் வந்து ஸ்டெப்பு வந்து அமைச்சு குடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து ரொம்ப இறக்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏத்துறதுக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏத்துறத விட இறக்குறது தான் ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவங்க படும் கஷ்டத்த வந்து கூட நின்னு பார்க்கும்போது தான் அதனுடைய கஷ்டங்கள் நமக்கும் தெரியுது. அதனால தான் நான் சொல்றேன். அவர்களுக்கு வந்து ஒரு பாதை வந்து அமைத்து கொடுக்க வேண்டும். அது மட்டும் இல்லாம, கொப்பரை இறக்கும்போது சைடுல இருக்கக்கூடிய அந்த செடிகள்லாம் வந்து கொஞ்சம் அகற்றி விட்டால், இறக்குவதற்கு இன்னும் வசதியா இருக்கும். ஏன்னா வந்து செடியெல்லாம் நிறைய இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து முள் செடிகள் நிறைய இருப்பதனால, சில பக்தர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கழுத்தில வந்து காயம் ஏற்பட்டிருக்குது. கால்கள்லயும் காயம் ஏற்பட்டிருக்கு. அதனால தான் சொல்றேன். அந்த செடிகள்லாம் வந்து கொஞ்சம் அகற்றி இருந்தோம்னா, பக்தர்கள் வந்து இந்த கொப்பரை இறக்குவதற்கு வசதியா இருந்திருக்கும். கொப்பரைய கீழ இறக்கி பூஜை செய்றாங்க. பூஜை செய்துவிட்டு அண்ணாமலையாருக்கு அரோகரா, உண்ணாமலையம்மனுக்கு அரோகரா என்று கோஷங்கள் போடுகின்றன. கோஷங்கள் போட்டுவிட்டு, அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா, கொப்பரைய கீழ இறக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த 11 நாட்கள் தீபம் எரிஞ்சதுனால, இந்த இருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப வந்து பாறைகள் வந்து நெய் ஊற்றி, ஊற்றி ரொம்ப வழுவழுப்பா இருக்கு. நடப்பதற்கு ரொம்ப சிரமமா இருக்கு. நானே பார்த்தீங்கன்னா, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நடந்தேன். ஏன்னா, அவ்வளோ ஒரு வழவழப்பு தன்மை. நடக்கவே முடியல. கொஞ்சம் சறுக்குனோம்னா கூட கீழ தான் போய் விழணும். ரொம்ப ஆபத்தா இருக்கு இடம். இதய நோயாளிங்க, சர்க்கரை நோயாளிங்க, உயர் ரத்த அழுத்தம் உள்ளவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, மலை ஏற வேண்டாம். நார்மலா இருக்கிற எங்களால வந்து பார்த்தீங்கன்னா, ஏறி எங்களால இறங்க முடியல. அதுவும் இல்லாம தண்ணி வசதி இல்ல. கார்த்திகை தீப நாட்களில் இந்த 11 நாட்கள் தீபம் எரிஞ்சது. இந்த 11 நாள் தீபம் எரிஞ்சதுல சில பக்தர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, மேலே ஏறி இருக்கிறாங்க. மற்ற நாட்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அனுமதி இல்ல. இந்த தீபத் திருநாள் மட்டும் தான் வந்து பக்தர்களுக்கு மேலே ஏற அனுமதி தராங்க. மற்ற நாட்கள்ல அனுமதி கிடையாது. பாருங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு இறக்குறாங்கன்றத நீங்களே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். சமீபத்தில பார்த்தீங்கன்னா, ஒரு 4 பேர் வந்து இறந்து போயிட்டாங்க. ஏன்னு சொல்றேன்னா, மலை மேல வந்து பார்த்தீங்கன்னா, உடம்பு சரியில்லாம ஏறி, பாதி வழியில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 4 பேர் வந்து ஏறி மயக்கம் அடைஞ்சு இறந்து போயிட்டாங்க. அந்த மூலம் நிறைய பேருக்கு தெரியும். அதனால தான் சொல்றேன், உடம்பு சரியில்லாதவங்க வந்து பார்த்தீங்கன்னா, தயவுசெய்து யாரும் மலை ஏற வேண்டாம். கொப்பரை ஏற்றும் இறக்கும் பணி செய்யும் இவர்களுக்கு, உயிருக்கும் ஆபத்தான வேலை செய்யும் இவர்களுக்கு தயவுசெய்து வந்து பார்த்தீங்கன்னா, தகுந்த ஊதியம் வழங்க வேண்டும் என்று எங்கள் சேனல் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். கொப்பரையிலிருந்து எடுக்கப்பட்ட மையானது டிசம்பர் 3ஆம் தேதி ஆருத்ரா தரிசனத்திற்கு சிவபெருமான் முன்னாடி வைத்து சாமி வந்து கும்பிடுவாங்க. அது நம்ம நிறைய பேருக்கு வந்து தெரியாது. இருந்தாலும் சொல்கிறோம் எங்கள் சேனல் சார்பாக. இங்கே எடுக்கக்கூடிய மையானது ஆருத்ரா தரிசனம் டிசம்பர் 3ஆம் தேதி அன்று சிவபெருமான் முன்னாடி வைத்து சாமி கும்பிட்றாங்க. நிறைய பக்தர்கள் வந்து பார்த்திங்கன்னா மலை ஏறுறாங்க. அவங்களுக்கெல்லாம் தண்ணீர் வசதி ஏற்படுத்தி கொடுத்தால் மிகவும் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். எங்கள் சேனலோட நேம் பார்த்தீங்கன்னா 7 is God. 7 is God. இத்துடன் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் குமரேசன். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.
நீங்க போங்க, மின்னு போங்க, போய் மின்னு நில்லுங்க போங்க. நான் பூஜை போறத நான் சொல்லிட்டேன். எல்லாருமே வா, பின்னாடி வாப்பா, அம்மா எல்லாம் பின்னாடி வா. உள்ள போடுங்க. वामदेवाय नमो ज्येष्ठाय नमः श्रेष्ठाय नमो नमः काराय नमः गणविकरणाय नमो भडविकरणाय नमो भलाय नमः बलप्रमदनाय नमः सर्वभूतमनाय नमः मनोन्मनाय नमः ओम नमः शिवाय ते नमो नमः ओम नमः शिवाय नमः ओम अतनाईश्वर स्वामी नमः महादिव्य नमः ओम ध्यायामि पंचमे यज्ञमे प्रियंचमे नकामच्चमे कामच्चमे सौमनसच्चमे भद्रंचमे श्रेयच्चमे वश्यच्चमे यशच्चमे भगच्चमे ध्रुवच्चमे
दीपं दर्शयामि ओम महानैवेद्य निवेदयामि ओम भुवस्वाहा तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात्। சூரகாய் வடி அண்ணா மலர்க்கே